நம்மளோட கூகுள்காரன் இருக்கான் தானே, அவன் ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அது என்னன்னு சொன்னால் செஷன் ஹைஜாக்கிங். இப்போ உங்களோட செஷனை நீங்கள் டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் எது போட்டிருந்தாலும் உங்களோட பர்டிகுலர் லொகினை ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஒரு குக்கியை ஹைஜாக் பண்ணுறதுக்கு மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், அதை செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நான் யூடியூப்பில் இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லொகின் ஆகியிருக்கிறேன் யூடியூப்பில். இதில் வந்துட்டு நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட சாமானை யூஸ் பண்ணி நான் இந்த செஷனை எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ரைவேட் விண்டோவுக்கு போகிறேன், அங்கேயும் யூடியூப்புக்கு போகிறேன். இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்பில் நான் லொகின் ஆகலை. நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யூடியூப்பில் நான் லொகின் ஆகலை. பட் இப்போ நான் ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறேன். இப்போ நான் பாருங்கள், இங்கே ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறேன். இப்போ நான் இந்த செஷனை நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் இந்த செஷன் ஆட்டோமேட்டிக்கலி நான் லொகின் ஆகிட்டேன் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ இதைத்தான் சொல்கிற செஷன் ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு மிகவும் ஒரு ஆபத்தான அட்டேக். இந்த அட்டேக்கை செய்கிறதுக்கு எந்த ஒரு உங்களோட யூசரை இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட டிவைஸை நான் எடுத்தேன்னு சொன்னால், இந்த செஷனை ஹைஜாக் பண்ணேன்னு சொன்னால் இதை நான் எடுத்துக்கொள்ளலாம். டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷனோ பாஸ்கீஸோ எதுவுமே தேவையில்லை இந்த ஹேக்கருக்கு. ஸோ இது ஒரு ஆபத்தான அட்டேக். இதை இந்த கூகுள்காரன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கூகுள் வந்துட்டு ஒரு செஷன் ஹைஜாக்கிங் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உங்களோட எல்லா குக்கீஸையும் டிவைஸ் பவுண்ட் ஆகிக்கிறான். நார்மலி வந்துட்டு நான் சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்கிறேன். ஒரு குக்கி எப்படி ஒர்க் பண்ணுமென்று சொன்னால், உங்களோட ப்ரௌசர் சர்வருக்கு யூடியூப்புக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும், யூடியூப் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ஆனால் ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்கு முதல் இவர் யார், இவர் சாத்தானா இல்லாட்டி இந்த உரிய ஆள் தானான்ட்டு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த குக்கீஸை யூஸ் பண்ணி கொள்ளும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புவீங்க, இவர் தானாண்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் இடையில். அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு ஒன்று இஷ்யூ பண்ணும். அந்த ஐடி கார்டு தான் இந்த குக்கி. இந்த குக்கியை ஹேக்கர் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இதை அவங்க வந்துட்டு டிவைஸுக்கு வெளியாலையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படி தான் இருந்துச்சு. பட் இனிமே இது உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ உங்களோட ஃபோன்லேயோ மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் இந்த டிவைஸுக்கு வெளியில் இந்த குக்கி எடுத்துக்கொண்டாருந்தா அவருக்கு இது யூஸ்லெஸ் ஆகிடும். அன்டில் எல்லா சைட்டுமே இதை வந்துட்டு முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இது ஃபுல்ஸாக இம்ப்ளிமெண்ட் ஆகாது. பட் ஆல்ரெடி கூகுள் அவங்களோட சைட்ஸ்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. க்ரோமில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா க்ரோமியம் பேஸ்ட் ப்ரௌசர்ஸும் இனிமேல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இது ஒரு நல்ல நியூஸ்.